ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்ஃபெக்ட் மெக்கானிக். Hyundai 2012 மாடல் ஓல்டு i20 கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்ன, இப்போ வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகலை. கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இன்ஜின் ஆன் பண்ணோம், இமோபிள் லைட்டும் ஆன் ஆகலை. டிஸ்கான் போட்டு பார்த்தோம், இமோபிளைசர் ஸ்மார்ட்டாக நாட் ரெஸ்பாண்ட் காட்டுது. அது கீ ஸ்டேட்டஸ் பார்த்தோம், கீ கூட செக் காட்டுது. அப்புறம் கம்யூனிகேஷன் எரர் காட்டுது. டீச்சிங் பண்ணி பார்த்தோம். இமோபிளைசர் ஸ்மார்ட்டாக உள்ள செக் பண்ணி பார்த்துக்கிறோம். கம்யூனிகேஷன் லைன் பவர் வருது, பவர் லைன் வருது. மல்டிமீட்டரை கிரவுண்டுக்கு செட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ், கிரவுண்டு நல்லா வருது. கிரவுண்டு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஃபைனலாக இமோபிளைசர் ஸ்மார்ட்டாக ப்ராப்ளம் வந்துட்டு ஆர்டர் பண்ணி வர வச்சுட்டு பாருங்க. ஓல்டு ஸ்மார்ட்டாக ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஓல்டு ஸ்மார்ட்டாக நியூ ஸ்மார்ட்டாக நியூ ஸ்மார்ட்டாக ஃபிட் பண்ணிட்டு பாருங்கள். நல்லா ஃபிட் பண்ணிக்கிறோம். கனெக்ஷன் கொடுத்துட்டோம். ஃபைனலாக க்ளஷரு செட் பண்ணிட்டு ஃபிட்டிங் பண்ணிட்டு க்ளஷரு மறுபடியும் ஸ்மார்ட்டாக ஃபிட்டிங் பண்ணதுக்கப்புறம் ஜிஸ்கேன் எடுத்துக்கின்னு கீ டீச்சிங் பண்ணுகிறோம். காட்டு ரெண்டு சாவி கீ டீச்சிங் பண்ணிட்டுக்கப்புறம் மூணாவது சாவி கேன்சல் வச்சுட்டு இக்னிஷன் ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணிட்டுக்கப்புறம் 10 செகண்ட் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டுக்கப்புறம் இக்னிஷன் ஆன் பண்ணிட்டு ஓகே அடிக்கணும். ஓகே அடிச்சதுக்கப்புறம் கீ டீச்சிங்கு கம்ப்ளீட் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் இக்னிஷன் ஆன் பண்ணோம். இக்னிஷன் ஆன் பண்ணதுக்கப்புறம் வண்டி கீழே ஆன் ஆச்சு. இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எந்த ப்ராப்ளமும் இல்லை. இன்ஜின் நல்லா ரேஸ் ஆகுது. ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஜிஸ்கேனில் போட்டு பார்த்ததுக்கப்புறம் லன் ஆச்சு. அதில் செக் பண்ணி பார்த்தோம். ஈஸி லன் இருக்குது, கீழே லன் இருக்குது, ஸ்மார்ட்டாக லன் இருக்குது. நல்லா சால்வ் ஆகி போச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வெஹிக்கிள் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் தான் பார்த்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை தட்டி விடாங்க.